கண்டு வாரம் 2, நாசிது வாரம் 2, செவி இது வாரம் 2, வாய் 1, மின்னே 1, விண்ணே 1. இது கோட்டை, இதில் இருப்பதோ 9 ஓட்டை. உயர கோட்டை, அதில் இருப்பது 9 ஓட்டை. மனிதன் கட்டுவதோ மனக்கோட்டை, மனிதன் கட்டுவதோ மனக்கோட்டை. மனிதன் கட்டுவதோ மனக்கோட்டை. மனிதானி நினைத்து பார் உன் விதியின் விளையாட்டை. நினைத்து பார் உன் விதியின் விளையாட்டை. இது உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடு. எங்கும் பிடத்தை சுருக்காடு, நாம் எல்லோருக்கும் சொந்த வீடு. எதற்கும் உதவாத கூடு. கட்டாளிக்கு மாறினேன் மாடிக்கட்டு, எப்படித்தான் மனிதன் வாழ்ந்தாலும். கட்டடிக்கு மனிதன், மாடிக்கட்டி மனிதன் எப்படி உலகில் வாழ்ந்தாலும். இந்த மனிதர்கள் எப்படி எப்படி எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள். மும்மூர்த்தி தேவர்கள் இருக்கின்றார்கள். எம்ஜிஆர் நகர், சாரணி எம்ஜிஆர் நகர், எம்ஜிஆர் நகரை சார்ந்து ஷாலினி என்று சொல்லக்கூடிய நாடக கலை ரசிகர் யார் வருகிறார்கள், எதை சொல்லுகிறார்கள், எதை எடுத்துக்கலாம், எதை விட்டு விடலாம். நாடகம் பார்க்க வந்துட்டா மட்டும் போதாது, அமைதியா உட்கார்ந்து நாடகத்தை பார்க்கணும். அப்படி இதோ இந்த பாடலை பாராட்டி எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ஐயா அவர்கள் இதோ வேங்கை, திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம், மயிலம் அருகாமல் இருக்கக்கூடிய வேங்கை கிராமம். வேங்கை கிராமத்தை சார்ந்த வீச்சிய முருகன் எனக்காக இதோ 50 ரூபாய் வாழி வரை இருக்கின்றார். வாழி வழியை கைவல்லும் எவ்வித குறையில்லாமல் இறைவன் ஆயுளை எதுவரையில் கொடுத்தானோ அதுவரையிலும் குறையில்லாமல் வாழ வேண்டும் என்று அழைக்கிறமான முருகப்பெருமானை வேண்டி வரையை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் 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 வணக்கம். மும்மூர்த்தி தேவர்கள் இருக்கின்றார்கள். மும்மூர்த்தி தேவர்கள் என்றால் யார்? அக்கிரமம் எங்கெங்கே தோன்றுகிறதோ அங்கெல்லாம் சென்று அக்கிரமத்தை அடியோடு அடித்து நீதியை நிலைநாட்டக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் ஒரு மூர்த்தி. யானை முதல் எறும்புக்கிற 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கு படியளக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு மூர்த்தி. அப்படி 84 லட்சம் ஜீவ வேதங்களையும் படைக்கக்கூடிய பிரம்மதேவன் ஒரு மூர்த்தி. இவர்கள் மூவரும் மும்மூர்த்தி தேவர்கள். இந்த மும்மூர்த்தி தேவர்களிலே ஒரு மூர்த்தியாக விளங்கக்கூடிய பிரம்மதேவன் 4 வேதம், ரிக்கு, யசுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைக்கானம், 96 தத்துவம், 18 புராணம், இவையெல்லாம் ஒன்றாக ஓம் என்ற உட்பொருளை மையமாக வைத்து யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவவேதங்களை எல்லாம் படைத்துக் கொண்டு வருகிறார். 84 லட்சம் என்றால் என்ன? நடக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் 21 லட்சம், பறக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் 21 லட்சம், ஊர்த்தி செல்லக்கூடிய ஜீவராசிகள் அனைத்துமே 21 லட்சம், மரம், செடி, கொடி, தாவர இனங்கள் 21 லட்சம். ஆகவத்த ஞான முதல் எறும்புக்களை 84 லட்சம் ஜீவ வேதங்களையும் பிறந்தான், வளர்ந்தான், இறந்தான் என்று விதிமுறையின்படி அவரவர் ஓலையை மண்டையில் எழுதி ரோமத்தால் மறைத்து பூவுலகம் சென்று வா என்று அனுப்பி வைக்கின்றான் பிரம்மதேவன். எப்படி? அவன் செய்த பாவ புண்ணித்து வைத்து படைத்துக் கொண்டு வருகிறான். இன்னமும் ஒரு சில மனிதர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல், உரைக்குவதற்கு இடமில்லாமல் பிளாட்பாரத்தில் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில மனிதர்கள் இன்னும் ஓலையில் குடிசிலே வாழ்கிறார்கள். ஒரு சில மனிதர்கள் ஓட்டி வீட்டிலே வாழ்கிறார்கள். ஒரு சில மனிதர்கள் மெத்தை கட்டி வாழ்கிறார்கள். ஆனா ஒரு சில மனிதர்கள் மாடி மேல மாடி மேல மாடி மேல மாடி கட்டி வாழ்கிறார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் மாடி மேல் மாடி கட்டி
எப்படித்தான் மனிதன் வாழ்ந்தாலும் மாடி கட்டி மனிதன் எப்படி உலகில் வாழ்ந்தாலும் எத்தனை பள்ளமே எடுக்க வைத்து நமக்கு எத்தனை பள்ளமே எடுக்க வைத்து ஆறடியில் நம்மை அடக்கி வைப்பான் ஆறடியில் நம்மை அடக்கி வைப்பான் இது எதற்கும் உதவாத கூடு எத்தனை எத்தனை பாடு எங்கும் பிழத்தை சுடுகாடு நாம் எல்லோருக்கும் சொந்த வீடு எதற்கும் உதவாத கூடு புடிச்சோழ்ந்த வந்தவனு கூட புடிச்சோழ்ந்த வந்தவனு கூட அவன் பிடி சாம்பலாவது சுடுகாடு புடிச்சோழ்ந்த வந்தவனு கூட அவன் பிடி சாம்பலாவது சுடுகாடு உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் கூட உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் கூட நாம் ஒன்றாக படுப்பது அந்த சுடுகாடு நாம் ஒன்றாக படுப்பது சுடுகாடு இது எனக்கும் உதவாத கூடு இதற்கு எத்தனை எத்தனை பாடு எங்கும் பிடத்தை சுடுகாடு நாம் எல்லோருக்கும் சொந்த வீடு சுடுகாடு எதற்கும் உதவாத கூடு இது எதற்கும் உதவாத கூடு தனம் தரலாம் காடியை தரலாம் குடல் தரலாம் குபேர சம்பத் தரலாம் ஆனால் அனைவருக்கும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளம் இருக்க வேண்டும் அப்படி உயர்ந்த உள்ளமும் மனமும் படைத்த வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய நல்லூர் பாளையத்தை சேர்ந்த வேலாயுதம் வானக்காரர் வேலாயுதம் நல்லூர் பாளையத்தை சேர்ந்த வானக்காரர் வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய நாடக கலை ரசிகரை அவர்கள் இது திண்டிவனம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் மயிலமரகம் இருக்கக்கூடிய வேங்கை கிராமத்தை சேர்ந்த வி கே முருகன் எனக்காக இது ஒரு 100 ரூபாய் இருக்கின்றார் மாறிவிலகி கலைக்குள்ள எவ்வித குறையில்லாமல் வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் கே வைத்தியர் அவன் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெயர் சொல்ல வயசு இல்லை வயதில் பெரியவங்களா இருக்கலாம் இருந்தாலும் பேரை சொல்லித்தான் ஆகணும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கே வைத்தியநாதன் என்று சொல்லக்கூடிய நல்லூர் பாளையத்தை சேர்ந்த ஐயா அவர்கள் இதோ வேங்கையை சார்ந்த முருகன் எனக்காக 100 ரூபாய் வழங்கியிருக்கின்றார் இதோ ஐயா பாண்டியன் உறவினை சார்ந்த பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதோ வேங்கையை சார்ந்த முருகன் எனக்காக 100 ரூபாய் இருக்கின்றார் பாரி வழங்கி கைவிடும் இறைவன் ஆயனை எதுவரையில் கொடுத்தாரோ அதுவரையிலும் குறையில்லாமல் வாழ வேண்டும் என்று நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி வணங்கி கேட்டுக்கூடிய என்னுடைய வணக்கம் 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 நான் வந்து வெகு நேரம் ஆகிறது ஆனால் எனக்கு முன்பதாக வரக்கூடிய தோழிமாரை அழைத்து மலர் தோலைக்கு செல்ல வேண்டும் இதை உரை சந்தை கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதோ வேங்கையை சார்ந்த முருகன் எனக்காக 50 ரூபாய் இருக்கின்றார் பார்வழிக்கு கைவிடலாம் எவ்வித குறையில்லாமல் வாழ வேண்டும் இறைவன் ஆயுளை எதுவரையில் கொடுத்தாலும் அதுவரையிலும் குறையில்லாமல் வாழ வேண்டும் என்று குடும்பத்தினர் உற்றார் உறவினர் அனைவரும் எவ்வித குறையில்லாமல் வாழ வேண்டும் என்று வேண்டி வழங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
மாமன் பையன் உன்னை நினைச்சி மல்லிகை மட்டும் தலையில் வச்சு அத்தா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மலர்ந்துச்சு. சொல்ல ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்லை மாமன் பையன் உன்னை நினைச்சி குயில் கத்தும் தூப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில நீ மனசுக்குள்ள குடித்த ஒண்ணு மடமடன் சரியுதையா வெயில் வரும் நீரத்திலே மொட்டை மாடி வடகம் போல நீயும் இல்லா நேரத்திலே நினப்பு மட்டும் காயுதையா கண்ணால வள விரிச்சு தன்னால புலம்ப வச்ச என்னோட மனசுக்குள்ள பொல்லாத கடலை வச்சு மாமாங்கான கூட மாமான காத்திருப்பேன் தனனா பாடி கவனிய போட்டிருப்பேன் போத்திருப்பேன் மாமன் பையன் உன்னை நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சு தலகீழா தொங்குறங்க தாலி ஒண்ணே வாங்கி வச்சு தை மாசம் தேடுறங்க கைக்கட்டில் காத்திருக்கு காவலுக்கும் நாயிருக்கு நீயும் நானும் சேர்ந்திருக்க எந்தராவும் தவறிருந்து காட்சிய போல் நினைப்பில் சிறவடிச்சேன் மழையில நான் நனைஞ்சு பூமிக்கு கூட பிடிச்சு வெள்ளாவி துணியாட்டம் வெள்ளவே மனசு அடி புரிஞ்சு என்னையும் நீ உடுத்தி நாள் குறிச்சு மாமன் பையன் உன்னை நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சு அதான் உன்னை பார்த்து அன்பு வணக்கம். அன்பும் மனம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் தரும் இதோ வள்ளுவரின் வாக்கு. இந்த வாக்கு கணக்கு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நான் யார்? இது எந்த நாடு? இதுதான் கனிஷ்ட பாதாள இலங்கை. கனிஷ்ட பாதாள இலங்கை என்று சொல்வார்கள். இந்த கனிஷ்ட பாதாள இலங்கை ஆண்டு வரக்கூடிய மகிமை பொருந்திய மயில்ராவன் மகள் அதிரூபாவதிக்கு தோழியாக எங்கேதான் மல்லிகா 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 என்று தெரிவிப்பார்கள். சென்று இளவரசியை பார்க்க வேண்டும். அனைவரும் எங்களுக்கு என்ன வேலை? காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை சென்று நந்தவனம் சென்று ஆடிப்பாடி இயல்பு வழக்கம். தினந்தோறும் சென்று இளவரசியை பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என் தாயை வணங்கிட்டு. 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லா
ஏறும் அண்ணாம துதிதும் பொந்தேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா உறக்கம் மாறாம தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா பாதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பத்து மாதம் எனக்கும் வந்து பெற்று வளர்த்த அம்மா பதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ பதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாட்டாட்டி விரலை பிடிச்சி அக்கா நான் சொல்லி கொடுத்தேன் அண்ணான புழக்கு பேச்சு ஒரு குட்டி கொடுத்தேன் தலை வெட்டி நடவிளக்கு காசத்தை கட்டி கொடுத்தேன் திருவாடு சேர்த்து வச்சு ஒன்று வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணாம அங்க மேல பகைப்பேன் அம்மா கொஞ்ச நேரம் காணாம அங்கமே பகைப்பேன் காதல் வந்து நான் பாடித்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் எனக்குள்ள கணக்கெடுத்து எட்டு ஊர் சொல்லி வைப்பேன் தாலியை விட்டு கூட தாயே என்ன படிக்க வைப்பேன் ஓட்டப்பட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே சும்மா ஓட்டப்பட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே பத்து மாதம் எனக்கும் வந்து பெற்று வளர்த்த அம்மா பதத்துக்கு முன்னாலே அகாய சும்மா ஓ பதத்துக்கு முன்னாலே அகாய சும்மா குடிகாரங்கப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமான உசுர உண்மையெல்லாம் தாங்கி புட்ட குடிகாரங்கப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமான உசுர உண்மையெல்லாம் தாங்கி புட்ட அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்க கடன் பட்ட அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கும் தாங்கி புட்ட பட்ட துன்பம் போதும் என்ன பாதியில உத்திரவிட்ட அம்மா பட்ட துன்பம் போதும் என்ன பாதியில உத்திரவிட்ட பட்டு தொட்டு கட்டில எனக்கு பட்ட மூங்கில் வெட்ட விட்ட ஆறார சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு புட்ட பட்டி உடைக்க சோமத என்ன கூட உடைக்க வச்சு புட்ட பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மோவ சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மோவ சும்மா பத்து மாதம் எனக்கும் வந்து பெற்று வளர்த்த அம்மா பதத்துக்கு முன்னாலே அகாய சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆமா ஆய் வணங்கிட்டோம் இருந்தாலும் சென்று இளவரசி பார்க்க வேண்டும் அம்மா இளவரசி எங்கதான் போனாங்க ஒன்றுமே ஏண்டி உன்னுடைய வரவை தாண்டி நான் மணி மீறி விடுவித்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆமாண்டி. காலையில் எழுந்து காலை கடலெல்லாம் முடித்து உண்மையா? நல்ல சோலைக்கல்லை புகுந்து மலர்களெல்லாம் பறித்து காலை தண்ணீரில் பாதத்திலே போட்டு உண்மைதானே இது அழகான மரத்தோடையெல்லாம் பாரடி எவ்வளவு அழகா புள்ளிமான்கள் எல்லாம் தொழிற்பது போல என்னடி சொல்றேன்? இதோ மயில்கள் எல்லாம் துறைந்து ஆடுகிறது ஆடுகிறது அதோ வண்டுகள் எல்லாம் இங்காக கொட்டுகிறது அப்படியா? இதோ மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு குயில்கள் எல்லாம் இன்னிசை குயில்களை பாடுகிறது ஹே, என்பக பூத்த மலர் செண்டு செண்டு, வண்டு, வெண்டு, அதில் இருக்கும் தேனை உண்டு உண்டு. எல்லாரும் கொண்டு அப்படியா ஆனந்தம் கொள்ளுதடி என்று என்னடி சொல்றேன் ஆமாண்டி. ஹே, இந்த அழகான மலர்த்தொலையெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் எப்படி திரும்ப எப்படி இருக்குது ஏம்மா
ஆனந்தம் ஆயிரம் என் சொல்ல வல்லவருக்கு தொல் கரையால் தேன் சிலந்தி யாவருக்கும் எளிதாகுமோ என்றால் எல்லாம் நமக்கு தெரியும் என்று இருமாப்பு கொள்கிறார்கள் சில மனிதர்கள். பான்குருவியின் கூடு என்றால் என்ன? தூக்கணாம் குருவி கட்டும் கூடும், தேன் கட்டும் கூடும், சிலந்தி பின்னும் வலையும், ஏன் கரையான் கட்டும் புற்றும், 6 அறிவு படைத்த மனிதனாகிய நம்மால் செய்ய முடியாது என்றால் எல்லாம் நமக்கு தெரியும் என்று சில மனிதர்கள் இருமாப்புக் கொள்கிறார்கள். எவன் ஒருவன் இருமாப்புக் கொள்கின்றானோ அவன் இந்த பூ உலகில் நீண்ட நாட்கள் ஜனித்ததில்லை. நான் யார்? இது என்ன நாடு? இதுதான் பாதாள இலங்கை. பாதாள இலங்கை, பாதாள இலங்கை என்று தெரிவிப்பார்கள். இந்த பாதாள இலங்கையிலே ஏழ்மை குடிசையில் வசிக்கக்கூடிய காலதத்தனுக்கும் தூரகண்டிகை அம்மையாருக்கும் மகனாய் பிறந்தவன் என்னைதான் நீலமேகன் 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 என்று அழைப்பார்கள். அனுதினமும் என்ன வேலை? காலை எழுந்தவுடன் படிப்பு என்று சொல்வது போல காலையில் பாடசாலை சென்று படிக்க வேண்டும். என்னதான் ஏழ்மையாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வேலையை செய்து
சிறு சிறு வேலைகளை செய்த என்னுடைய தாயார் என்னை சீருடன் சிறப்புடன் படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்பது போல ஒருவனுக்கு கல்வி செல்வம் எவ்வளவு முக்கியமோ அதனை உணர்ந்து பாடசாலை சென்று சீருடன் சிறப்புடன் படித்து வருகின்றேன். இன்றைய தினமும் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். தோழனை அழைத்துக் கொண்டு பாடசாலைக்கு செல்லலாம். உள்ளம் என்பது ஆமை, உள்ளம் என்பது ஆமை, அது உண்மை என்பதும். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. கண்ணில் தெரிவது பாதி, கண் தூங்கி இருப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை, அது உண்மை என்பதும். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, உண்மையில்லாதது உண்டு. உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. இல்லை என்றாதது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அது உண்மை என்பது உண்மை. தண்ணீர் தனல் போல் தெரியும், தன் தனலும் நீராய் குவியும். தண்ணீர் தனல் போல் தெரியும், தன் தனலும் நீராய் குவியும். கண்மனும் பகை போல் தெரியும், நண்பன் பகல் போல் தெரியும். கண்மனும் பகை போல் தெரியும். அது நாள் பட புரியும். அது நாள் பட புரியும். உள்ளம் என்பது ஆமை, அது உண்மை என்பது உண்மை. தோழனை அழைத்துக் கொண்டு பல தலைக்கு செல்லலாம். டேய் அழகேசா, எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா.